இந்த அச்சுர
மாநில கூடு செவ்வளவு பேர் நீங்க மக்கள் அதை விட அறிவு என்று சொல்வார்கள். எல்லாம் வல்ல எவ்வாறு இருக்கக்கூடிய ஆண்மொழி பொன்மொழி ஆயிரம் ஜடாமொழி கலத்த பரமக்கடவுளை கோரி அத்தனை பெருமான் தளத்திற்கு போகும் புண்ணிய நேரம். அதனால குறையில்லாத மனிதர்கள் யாரும் கிடையாது, நிறைவோடு பிறந்தவர்கள் யாரும் கிடையாது. இறைவா என் குறை தீர வேண்டும் என்று சொன்னால் மலை போல் வரும் பிடிகளை எல்லாம் இறைவன் கணிப்போல் தீர்ப்பார் என்ற நம்பிக்கை வேணும். மண்ணை பிடித்து மஞ்சளுக்கு குங்குமம் வைத்தாலும் கடவுள் என்று நம்புகிறோம். அதனால எல்லாரும் வாங்க, உங்கள் பிடி நீங்க இறைவனுடைய பாதத்தை அடைந்ததை உண்டானால் உங்கள் பிடி நீங்கும். அர்ஜுன பெருமானை வந்து வழங்கியிருப்பாங்க. அதில் காணிக்கை வந்து அந்த மயில் தொகையில கொடுத்துருப்பாங்க. அது சிவனுடைய பாதத்தில் போய் சேரும். அதனால எல்லாரும் எழுதுவாங்க. காசுனாலும் பரவாயில்ல, அர்ஜுன பெருமானை வழங்கியிருப்பாங்க. ஓம் பகவதா சிவஜயம் நீர்வளம் நிலவரம் தத்துவங்கள் வச்சு நாட்டுக்கு ஒப்பாக இருக்கக்கூடிய மேல் சவுல்பட்டி நஞ்சன் ஐயார் அவர்கள், தெண்டல் நன்னகத்தை சேர்ந்த முத்து ஊர்கவுண்டர் அவர்கள், சின்ன கொல்லப்பட்டியை சேர்ந்த மகாலிங்கம் அவர்கள் ஆகிய மூவரும் சேர்ந்து விழாவை வந்து கண்டு வந்தோம் கண்டோம் சென்றோம் என்று இல்லாமல் பணத்தை கொடுத்து பாசத்தை பரிமாறிக்கொள்ளலாம் அப்படி என்று சொல்லி நாடக மன்றத்தை வாழ்க்கையை பற்றியும் பணம் 100 ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். எல்லாம் எதிராக ஒரு பிரம்மண்ட நாயகி அம்மனுடைய அருள் பெற்றும் ஆண்முடைய பொன்னுடைய 1000 விழாமணி கிடைத்த கடவுள் அருள் பெற்றும் அவரு எந்த முகமான அவங்க தகுமுகாலுக்கு இறைவனை வேண்டிக் கொள்வோம். அவரால் வழங்கப்பட்ட 100 ரூபாய் நாடகம் இருக்கிறார்.
கேட்டதையோ சபையோர்களே, பொட்டில் தான் கேட்க வந்துருச்சா? அரே அரே நடையா சிசையா, என் பாதத்தை பணிந்தபடியால் கடன் சொன்ன உலகத்திலே என்றேனும் சுகமாக வாழ்ந்தினேன். சுக்கி பவத். கேட்கிறோ பெரியவர்களே, கேட்கிறோ சிறியவர்களே, கேட்கிறோ ஜன்மதிய பூமலர்களா, கேட்கிறோ ராஜே ஆற்ற சபை நூற்றவே ஆயிரத்தில் ஒன்னாம்பலவே பூத்ததோ தாதா கோடி. உண்டு என்றால் உண்டு, இல்லை என்றால் இல்லை. அப்பேற்பட்ட சபையிலே என்னை பார்த்ததே உண்டானால், என்னை பார்த்ததே உண்டானால் இரண்டு கண்களுக்கு எப்படி இருக்கிறது சுவாமி? உங்களை பார்த்ததை உண்டானால் நெத்தில பட்டையும் கழுத்துல ருத்ராட்ச கொட்டையும் பின்னாடி பட்டி தடுக்கும், பின்னாடி தடுக்கு, முன்னாடி ரெண்டு புடுக்கு. இப்படி பார்த்தால் ஒரு சன்னியாசி போல் இருக்கிறீர் ஐயா. கேட்கிறோ சபையோர்களே, என் சிசையன் சொல்கிறார் என்னவென்று? உங்களை பார்த்தால் சுவாமி ஒரு சன்னியாசி போல் இருக்கிறார்கள். சொல்லி வந்தால் செவி கொடுத்து கேட்போம் அல்லவா? ஆமாங்க சிசையா, நான் யார் என்று சொல்லி வருகிறேன். அனைவரும் செவி கொடுத்து கேளுங்கள் ஐயா. எங்கள் பாண்டவர் கதையை
இருந்தபோது எங்களை மன்னிக்க வேண்டும் சபையர். அப்படி கேட்டீரோ சபையோர்களே? வேதம் என்பதை நான்கு உலகத்தில் இருக்கக்கூடிய திசையும் நான்கு பிரம்மா சிரமோ நான்கு என்று சொல்லப்பட்ட எழுத்துக்கோள் நான்கு மனிதன் சொல்லப்பட்ட எழுத்துக்கோள் நான்கு இந்த யுகங்களோ நான்கு இப்படி நான்கு பிரிவாக இருந்தாலும் சாமம் அதம் என்று சொல்லப்பட்டது 4 வேதங்கள் இருந்ததா? அந்த 4 வேதத்தை தேவர்களும் கூடி அதை யார் எடுத்து திரும்ப கொடுத்தார்கள்? யாருக்கிட்ட? பிரம்மணத்தில் கொடுத்தார். தேவர்கள் கூடி அதை பிரம்மணத்தில் குடிக்கின்றார்களா? பிரம்மணத்தில் குடிக்கின்ற போது அதுல ஒரு நிபந்தனை என்ன? அதுல என்ன நிபந்தனை என்றால் சாபம் என்று சொல்லப்பட்டது 3 வேதத்தை பாரணம் செய்ய வேண்டும். அதர்மன வேதத்தை பாரணம் செய்யக்கூடாது என்று சொல்ல பிரம்மதேவன் அறியாமல் அதர்மன வேதத்தை படிக்கின்ற போது இந்த மூக்கின்ற சொல்லப்பட்ட காற்று வழியாக அங்கே சோமேகாசுரன் பிறந்தார். அந்த அதர்மன வேதத்தை படிக்கின்ற போது இந்த மூக்கென்று சொல்லப்பட்ட நாசின் வழியாக ஒரு சோமேகாசுர அரக்கன் பிறந்து அந்த 4 வேதத்தை திருடிக் கொண்டு அவர் திருப்பார் கடலில் மறைந்தார். தந்தையால் வரக்கூடிய மகா விஷ்ணு முறையிடுகிறார். என்னவென்று? ஆனால் தந்தையே உங்கள் வார்த்தையை கேட்காமல் அதர்மன வேதத்தை பாரணம் செய்தனால் மூக்கென்று சொல்லப்பட்ட காற்றின் வழியாக சோமேகாசுரன் பிறந்து 4 வேதத்தை திருடிக் கொண்டான் தந்தை என்று பிரம்மதேவன் மகா விஷ்ணுத்தில் சொல்ல மகா விஷ்ணு பார்த்தாரையா அந்த நீரிலே வேகமாக சொல்லக்கூடிய வாகனம் என்ன வாகனம் என்றால் கேள்வி வேணும். ஆமாங்க, தண்ணி இருக்குதுன்னா அந்த தண்ணியில ஒரு வாகனம்னா ஒரு மிருக ஜாதி. இப்ப வாகனம்ன்றீங்களா? அப்படி இல்லடா, தண்ணியிலே வேகமா போகும். அது என்னவா இருக்கும்? தவக்கல தண்ணியில வேகமா போகும் ஐயா. முதல்ல தண்ணியில வேகமா போறது அது மீன் வாகனம். உலகத்தை கேட்பக்கூடிய சாச்சாரி எம்பெருமான் மாட்டா சேல் கந்தன் சொல்லப்பட்டு மீன் மற்றவரும் அந்த மீன் மற்றவரும் திருப்பார் கடலில் குதித்து 1 நாள் 2 நாள் கிடையாதையா 27 நாட்களும் பசி தூக்கம் அன்னம் இல்லாமல் சோமகாசுரத்தில் சண்டை செய்து 4 வேதத்தை கைப்பற்றி அவர் தேவ சபையில் போட்டார். போடுகின்ற போது நம்ம ஆச்சாரர்கள் எப்படி பார்க்கிறாங்க? அதை போலவே அந்த வேதத்தை மும்மூர்த்தி தேவர்கள் சுற்றி கொண்டு பார்க்கின்றார்களா? எதற்கு? அசுரர்கள் கைப்பற்றனால் வேதம் முன்னும் பின்னும் சிக்கப்பட்டுள்ளது. அந்த சிக்கை திருத்தி எழுத வேண்டுமானால் ஞானமாக குழந்தை வேண்டுமா? ஆமா தம்பி, ஞானமாக குழந்தை வேண்டுமா? அந்த ஞானமாக குழந்தை யார் என்று பார்த்தால் பதாச முனிவருக்கோ மச்சகாந்தி அம்மையாருக்கோ வானத்தில் 27 நட்சத்திரம் ஒன்றாக கூடுகிற போது ஆணும் பெண்ணும் சேர்ந்ததே உண்டானால் நேரமாக குழந்தை பிறக்கும். அதே போலவே பதாச முனிவரோ மச்சகாந்தி அம்மையாரோ வானத்தில் 27 நட்சத்திரம் ஒன்றாக கூடுகின்ற போது அங்க பிறந்தவர் யார் தெரியுமா? மும்மூர்த்தி தேவர்கள் யாரை அழைத்தார் தெரியுமா? அந்த வேதை வேசை அழைத்தார்.
அந்த வேத வியாசரை அழைத்து தேவர்கள் சொல்கிறார்களா, ஆனால் சுவாமி இந்த வேதத்தை நீங்கள் தான் சிக்கி திருத்தி எழுத வேண்டும் என்று சொல்ல, அதுக்கு வேத வியாசர் சொல்கிறார்களா, ஆனா மும்மூர்த்தி தேவர்களே என்னையால் படிக்க மட்டும் முடியுமே, எனக்கு எழுத தெரியாது. சொன்ன வார்த்தை என்ன? படிக்க மட்டும் தெரியும், எழுத தெரியாது. அப்படி அந்த வேத வியாசர் சொல்ல வேத வியாசன் ஞானத்தை அறிந்து பார்க்கின்ற போது இந்த உலகத்தில் முந்தி கடவுள் மூஷிக வாகனம் என்று சொல்லப்பட்டேன். அந்த விநாயக பெருமானை அழைத்தார். இந்த உலகத்துக்கு முந்தைய கடவுள் மூஷிக வாகனம் என்று சொல்லப்பட்டு அந்த விநாயக பெருமனை அழைத்தாரா? அந்த விநாயக பெருமனை அழைத்து வேத வியாசர் சொல்லுகிறார்களாம், ஆனா விநாயக பெருமானே இந்த வேதத்தை நாம இருவரும் சேர்ந்து எழுத வேண்டும் என்று சொல்ல, சாமி எழுத வந்து என்று சொல்லுகிறாயே, எங்கே எழுத வந்தது கேட்க சொல்லுகிறார், மண்ணில் எழுதினால் மறந்து விட்டோம், தண்ணீர் எழுதினால் அணைந்து விட்டோம், வானத்தில் எழுதினால் எட்டாது என்று இமயகிரி மலையை ஒரு ஏடாக வைத்து விநாயகர் வலது தந்தத்தை உடைத்து வேத வியாசர் சொல்ல விநாயகர் பெருமானை எழுதினாரா? என்னவென்று அவர் எப்படி எழுதினார் தெரியுமா? வரி வரியாகவோ, சொல்லாகவோ, முத்து முத்தாகவோ, கோடு கோடாகவோ இப்படி எழுதி முடித்தார். ஒரு 5 வரிக்கு இடமில்லை. எத்தனை வரி? 5. அந்த 5 வரியோ சிவபெருமானோட 5 சிரங்கள். சரியா? சிவபெருமான 5 சிரம் எப்படி என்றால், சிவபெருமான் பொறுமை, சிவபெருமான கோபம், சிவபெருமான அழகு, சிவபெருமான வித்தை, சிவபெருமான ஞானம், இப்படி சொல்லப்பட்ட அந்த 5 வேதமோ சிவபெருமான 5 சிரங்கள். சிவபெருமான 5 சிரங்களோ இந்த பஞ்ச பாண்டவர்கள் ஐயா, இந்த பஞ்ச பாண்டவர்களோ 5வது வேதம் என்று சொல்லப்பட்ட ஒரு புண்ணிய சரித்திர பாரத கதை. இக்கதையிலே முன்சொல் பின்சொலாக இருக்கலாம், பின்சொல் முன்சொலாக இருக்கலாம். ஒரு சொல் தெரிந்ததற்கு 10 சொல் மறவருக்கலாம், 10 சொல் தெரிந்ததற்கு ஒரு சொல் மறவருக்கலாம். நான் பெரிய புலவர் கிடையாது, நான் பெரிய மேதையம் கிடையாது. எங்கள் ஆசிரியர் ஐயா பேசுவோம். நான் பெரிய மேதையும் கிடையாது, என்னால் முடிந்த அளவு எங்கள் ஆசிரியர் கற்று தந்த அளவு ஆடவோ பாடவோ நாங்கள் வந்திருக்கோம். நாங்கள் ஏதாவது தவறுகள் செய்தால் தன் வயிற்றில் ஒரு குழந்தை பிறந்து மதன சொற்கள் பேசுகிற போது அந்த குழந்தையை நீங்கள் எவ்வாறு மன்னிக்கிறீர்களோ அதை தன் போல நாங்கள் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் ஏதாவது தவறுகள் செய்தால் எங்களை மன்னிக்க வேண்டும். ஆனால் குருநாதரே, வேதம் என்று வேதத்தை பற்றி சொல்லி வருகிறீர்கள். அந்த வேதத்திற்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? கேட்டிரோ சபையோர்களே, என் சிஷியன் சொல்கிறார். ஆனால் சாமி, உங்களை பார்த்தால் ஒரு சென்னாசி போல இருக்கிறாய். சென்னாசிகள் இருந்து வேதத்தை புண்ணிய சரித்திர பாத கதையை சொல்லி வருகிறாய். வேதத்தை சொல்ல வேண்டும். ஆனால் ராஜ பரம்பரை அரசர் பரம்பரையை சேர்ந்தவர்கள் சொல்லலாம். நீ ஒரு சென்னாசி, அந்த வேதத்தை சொல்றீங்க. வேதத்துக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? உன் பெயர் என்ன? உன் தாய் தந்தையார்? உன் குலம் என்ன? சிஷியா, ஒரு மனிதனுக்கு டவுட்னு வந்து அவங்க ஆள் அவுட்டு. சரியா? நான் யார் என்பதை
யார் தெரியுமா? பிழையில்லாத சந்திர குலம். சந்திலே கோலம். திங்கள் என்றால் என்ன? புதன்கிழமைக்கு முன்னாடி வருது. முன்னாடிதான் திங்கக்கிழமை வருது. நான் சொல்றது முன்னாடி சொல்றேன். எனக்கு எப்படி வருது? நீ சொல்வது வாரத்துக்கு ஒரு முறை, மாதத்துக்கு 4 முறை, வருடத்துக்கு பலமுறை வரக்கூடிய திங்கள் அல்ல. இரவு நேரத்தில் வெளிச்சம் தந்து வருகிறாரே அவர் யார்? சந்திர பகவான். அந்த சந்திரனுக்கு மற்றொரு பெயர் உண்டு. திங்கள் என்றால் பிழையில்லாத சந்திர குலம். அந்த சந்திர குலத்திலே நான் பாண்டுவின் புதல்வன் குந்தி தேவி குமரன், இருவருக்கு நயோன், இருவருக்கு முற்றோன், 12 அழகு 11 நாணம் கொண்டு என்னுடைய ஆண் அழக அச்சுனன். எத்தனை கோயில் பாக்குறோம் அர்ஜுன் போற தவறெல்லாம் மாரியம்மா கோயிலே பாக்குறோம். யாரா அவனுக்கு என்னத்துல உள்ள கோமடி அவரை பாக்குறது ஒரு சன்னியாசி மாதிரி இருக்கு. சரி, பின்னாடி பட்டு கருகை கட்டினு, நெத்தில கட்டி போட்டு, கழுத்துல ருத்ராட்சி கொட்டிய போட்டுன்னு, யாரும் என்னதான் கேட்க வர அர்ஜுனனை பார்த்தில்ல? எங்க பார்த்த ஆஞ்சநேயம்ம கோயில் அது எங்க இருக்குது? தர்மராஜா கோயில் தர்மராஜா கோயில் பார்த்து கால் மேல இப்போ என்னதான் அர்ஜுனனை பார்த்ததில்ல? அவர் வீரம் எப்படி எப்படி அவர் முறுக்கு மீச இங்க பாரு எங்க பிச்சை வந்துட்டு ஆமா அவனுக்கு இல்லைன்னா நீ தான் தெரியணும். என்ன சொல்றான் நானே போறேன் ஒண்ணு கேக்குறது வந்து அவரை பத்தி கேட்கலாம். அம்மால போட்டு அப்படியே தெளிவா கேளு, புரியுதா? அர்ஜுனன்
அர்ஜுன் நம்ம முன்ன பார்த்துட்டீங்க யாரு நம்ம குருநாதா நீ யாரு நினைச்சாரு பரந்தூர் நவீன் என்று நினைச்சாரோ நீ அர்ஜுன் தான் ஒத்துவனா சிசிகா அர்ஜுன் என்று சொன்னால் கோபித்து வருகிறாயே அர்ஜுனனை பார்த்திருக்கிறாயா எப்படி இருப்பா அர்ஜுன் பிடிக்குவாரு அது லண்டன் காட்டுல ஒரு எல்லாம் போக்கும் நினைக்கிறீங்க போய் உன்னை எல்லாம் கேட்கறீங்க இல்லடா கோபமா வரீங்க என்ன காரணம் உன்னை பார்க்கறதுக்கு ஒரு சன்னியாசி மாதிரி இருக்கிற நீ எப்படி அர்ஜுனா அர்ஜுனன் நான் எதற்காக அப்படி வரவேண்டும் தெரியுமா உன்னிமை சாமி நான் எதற்காக வரவேண்டும் தெரியுமா என் பெரியப்பா ஈண்டெடுத்த பேரரசன் துரியனாகோ அவன் கூட மகன் திருநனையா குலத்தை கெடுக்க வந்த கோடாளி காபாகும் செய்யா அவன் செய்த வஞ்சகம் ஒன்று அல்ல இரண்டு அல்ல எத்தனையோ வஞ்சகத்தை செய்தார் எங்களை அஷ்டாபரமர் வைத்து சூதனால் பகடையாடி நாடு நகரம் ஆணை சேனை பண்டு பாத்திரம் அனைத்தையும் துவக்க செய்து 12 கனகம் ஓராண்டு அஜாதவாசம் சென்று வா என்று 13 காட்டுக்கு ஒட்டி வைத்தான் துரியோதனன். அவன் வார்த்தையை நாங்கள் சிலத்தை ஏற்றுக்கொண்டு நாங்கள் எத்தனை வனத்தை தெரியுமா கடந்து வந்தோம். முதல் சூரியவனம், இரண்டாவது ராமரிஷிவனம், மூன்றாவது முருக்கமகரிஷிவனம், நாலாவது காலமுனிவனம், ஐந்தாவது சைந்தவனம், ஆறாவது காமத்தென்பருவனம், ஏழாவது கந்தரவனம், எட்டாவது முருமகரிஷிவனம், 9வது ரோமரிஷிவனம். இந்த 9 வனத்திலே நாங்கள் எப்படி தெரியுமா காலத்தை கழித்தோம். எப்படி உண்ணுவது காய்கனிகள், உடுத்துவது மூங்கிலாடை, பருப்பது வட்டபாறை, வாய்க்கால பஞ்சுமெத்தை, பரப்பே தலகாணி என்று நாங்கள் 9 ஆண்டை காலத்தை கழித்தோம். சசிகா ஆமாம். அண்ணாவுடைய வார்த்தை என்ன தெரியுமா? இல்லை விடிந்தால் 10வது பாலைவனம் போக வேண்டும் அண்ணாவுடைய கட்டளை. அவர் கட்டளைகளை சிரத்தில் ஏற்றுக்கொண்டு இரவோடு இரவாக 10வது பாலைவனம் சென்றோம். நாங்கள் பாலைவனத்தில் சென்று பாலைவனத்தில் கால் வைத்து பார்த்தால் எங்கே பார்த்தாலும் மண்மேடாக இருந்தாரா? அண்ணாடத்தில் கேட்கின்றோம். ஆனால் அண்ணா 9 ஆண்டுத்தில் எத்தனை விரிந்தது, காலத்தை கழித்து விட்டோம் அண்ணா. இந்த 10வது பாலைவனத்தில் எப்படி நான் ஓராண்டு காலத்தை கழிப்பது என்று கேட்க எங்கள் அண்ணன் தருவர் சொல்லுகிறார், தம்பிமார்களா உனக்கு முன்பதாக நான் சென்று கொண்டிருக்கிறேன், நான் ஏன் அறிவேன் என்று சொன்னார். இதுக்கு என்னன்னா வழி என்று கேட்க நந்தநந்தனா நமோ நாராயண உலகத்தை காண்பதற்குரிய சாட்சாது எம்பீரமாய் நினைத்தோம். நினைத்தது ஒருவர், எங்களுக்கு காட்சி அளித்தது ஒருவர். நினைத்ததை மாமாவை, காட்சி அளித்தது தாத்தா வேதிவேஷன். ஐவரும் சென்று ஓடுவதை பாதத்தை படிந்தோம் ஐயா. எங்கள் தாத்தா வேதிவேஷன் ஐவரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார், என்னவென்று? சுகமாக வாழ்ந்துவிடு பேரபிள்ளையே, சுகமாக வாழ்ந்துவிடு. அப்படி என்று சொல்ல போது எங்கள் அண்ணன் வேதிவேசனை பார்த்து கேட்கின்றார், ஆனால் தாத்தா நான் இருப்பது காட்டில், துரியன் இருப்பது நாட்டில், இக்காட்டில் நான் சுகமாக வாழ்வதா தாத்தா என்று எங்கள் அண்ணன் தருவர் கேட்டார். சரி விடுங்கள் தாத்தா, 12 கானகமும் ஓராண்டு அஜ்ஞாதவாசமும் 13 கழித்து வந்தார். பங்கோட பிரகாரம் 14 தருவான துரியன் தாத்தா என்று கேட்டோம். அதற்கு துரியன் சொல்லுகிறார், சார் மன்னிக்க வேண்டும். தாத்தா சொல்லுகிறார், பேரப்பிள்ளையே தருமா 13 26 வருடம் கழித்தாலும் சரியே பங்குல பிரகாரம் 14 தரமாட்டான் துரியன். ஏன் தாத்தா தரமாட்டான்? ஏன் தரமாட்டான்? பேரப்பிள்ளையே தருமா, நீ ஆடியது சூதாட்டம், சூதினால் விட்ட நாட்டை சண்டை என்று சொன்னாரோ இல்லையோ, நானும் அண்ணனும் பீமனும் கொக்கரித்திருந்தோம். தாத்தா என்னிடத்தில் வில் இருக்கிறது, அண்ணனிடத்தில் கதை இருக்கிறது, நீ ஆயுதம் போதாத தாத்தா சண்டைக்கு என்று கேட்க பேரப்பிள்ளையே தர்மா, நீ ஆயுதங்கள் போதாது. ஆமாம், பங்குல பிரகாரம் 14 வேண்டுமானால் நீங்க என்ன தெரியுமா செய்ய வேண்டும்? 5 ஒருவன் சென்று ஆடியார் வேடம் பூண்டி 5 வளர்ந்து பஞ்சாசனத்தை கண்டுபிடித்து தென் கைலாயம் என்று சொல்லப்பட்ட வெள்ளிங்கிரி மலை, அந்த தென் கைலாயம் சென்று சிவபெருமானை கோரி தவம் புரிந்து நாவில் ஓம் நமச்சிவாய 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 என்ற மந்திரத்தை ஓதிக்கொண்டு தவம் புரிந்து ஐமுக பாஸ்பாகனியை பெற்று வந்தால் பங்குல பிரகாரம் 14 தருவான். பாரத போர் ஏற்பட்டால் கனி உதவன் என்று சொன்னார்.
அதே விட்டு விட்டா விட்டுருக்கு நான் நவீன ஏடா ஏடா என்ன பிரச்சனை? டேய் தம்பி டேய் இவ்வளவு நேரத்துல பஸ்ல அதான்டா இவனால நல்லா பப்புன்னு சிறப்பா ஆடுனேன் வா தலைமையில ஏதோ போன் வந்துச்சு என்ன பாச்சு என்ன பிரச்சனை என்ன தலைமை நான் வர்றேன் டேய் டேய் பஸ்ஸுக்கு நேரத்துல வாடா வா. ஆதி நைட் வர ஆடிட்டு முன்னாடி யாரடா போய் போட்டுருக்க சரி நம்ம போயிட்டு யார் பப்புறாங்க? டேய் யாரா கறங்க ஆடுங்க டேய் எப்படி அட்ஜஸ்ட் பண்ண அது வரைக்கும் இருக்குமா என்னடா பிரச்சனை? சொல்லி ஆகணுமா சொல்றா. டேய் இப்போ வண்டி எதுவும் யாரத சொல்றா வண்டி எதுவும் இல்ல பஸ் கிடைக்காத டைம் ஆயிடுச்சு என்னடா பிரச்சனை? என்ன இல்ல வீட்டுல இருந்து போன் வந்துச்சு என்ன பிரச்சனைன்னு சொல்லு சொல்லு வண்டி எடுத்து சொல்றேன். வந்து என்ன சொல்றேன் ஆ போன் வந்துச்சு ஆ போன் வந்துச்சு கேட்டியா? கேட்டோம் ஆ என்னன்றாங்க ஆ எனக்கு பாக்கி வயசு டேய் இந்த நேரத்துக்கு பாட்டி வயசுக்கு மறுபடியும் போன் வந்து பாட்டி வயசுக்கு வந்தாலும் போன் பண்ணிக்கிறேன் அது பாட்டு மாத்திரம் விடுறா எங்கள் அரகர மகா அப்படி தாத்தாரத்தில் கேட்கின்ற போது தேவப்படை தருணா ஐவர்களில் ஒருவன் சென்று ஆடியாக வேணும் குண்டி ஐந்தாசை வளர்ந்து பஞ்சாசத்தை கற்பிடித்து தவமுறையின் ஐமகன் பால்மகனியை பெற்று வந்தால் நடக்கும் என்று சொன்னார். முதலாக எங்கள் அண்ணன் தர்மச்சந்திர கேட்கின்றார் தாத்தா தவறு செய்ததை நான் ஒரு பெண் என்று பாராமல் சூதாட்டத்தில் வைத்த தோற்ற பாவியாகும் தாத்தா நான் சென்று வருகிறேன் தாத்தா தவத்திற்கு என்று கேட்டார். கேட்கின்ற போது எங்கள் தாத்தா சொல்லுகிறார் தருவா எங்கள் அன்று வெள்ளங்கிரி சென்று தவம் புரிவாய் உன் தவத்தை மெச்சி ஈசனம் காய்ச்சலை தாய்மக பாஷ்பகனுக்கு பெற்றுக் கொள்வாய். ஆனால் நீ வருகிற போது ஜோகி ஜெங்குமா எதப்பா பரப்பா கத்து குட்டி கவிப்பாடி யார் வந்து கேட்டாலும் தர்மா தர்மம் குடி தர்மம் என்று கேட்டா நீ தர்மத்தை கொடுத்து விடுவாய். அது மட்டும் கிடையாது தர்மா தேவர் மூவர் கிண்ணர் கிம்புட சித்த விசாரம் என்று சொல்லப்பட்டு யாருமே செய்ய முடியாத யோகம் அது ராஜசேகம். ராஜசேகத்தை செய்து சாம்ராஜ பட்டத்தை பெற்றவன் இந்த கடவுளை இருந்தாலும் சரிகே உன் கை மேலோகி இருக்க வேண்டுமே தவிர உன் கை என்றும் கீழோகி இருக்க கூடாது என்று சொன்னார். என்றால் ஆவாதா தர்மனை அப்புறம் அடுத்து இரண்டாவது எங்கள் அண்ணன் பீமச்சரன் சென்றார். நான் சென்று வருகிறேன் தாத்தா தவத்திற்கு என்று கேட்கிறார் பீமன். இங்க ஆட்சி நாளைக்கு ராத்திரி இங்கே குறவஞ்சி நாடகம் நீ வந்துடு சொல்லுங்கடி சரி தலைவர் பீமச்சரன் சென்று தவத்திற்கு போகிறேன் தாத்தா என்று கேட்க பீமா எப்படி தவ முடிவாள் எங்கிருந்து வெள்ளங்கிரி சென்று என் கதையை கீழே ஊன்றி கதமை தலையை வைத்து இரு கால்களை மேலே தூக்கி கொண்டு 3/4 நாளிகையில் 1.5 மணி நேரத்திலே ஈசன் கொடுத்த ஆட்சி இல்லை என்றால் வெள்ளங்கிரி அடித்து உன் காலடியில் போடுகிறேன் தாத்தா என்று சொன்னார். அப்படி சொல்லுகிற போது பீமா லத்தி தின்றவனுக்கு புத்திமட்டி கோலக்காரனுக்கு தவம் கிட்டாது என்று பீமனை அப்புறப்படுத்து நகுல சகாதேவர் சென்றார்கள். நீங்கள் சித்தாமணி உடையவர்கள் பேரவனத்துக்கு எட்டவர் அப்புறம் எடுத்து அடுத்ததாக இந்த அர்ஜுனன் நான் சென்று கேட்டேன் தாத்தா தவத்திற்கு இந்த அர்ஜுனன் சென்று வருகிறேன் தாத்தா என்று கேட்க எங்கள் தாத்தா என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார். அர்ஜுனா அமைந்ததால் ஆகிய வேடம் அர்ஜுனே முந்தனுக்கு வேடம் உனக்கு தகும் 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 தகும்
சொல்லி என் நாவில ஓம் மரகரா என்று ஒரு காலை எடுத்து வைத்தேன் ஐயா. அனைவரும் நின்று பார்க்கின்றார்கள். எங்கள் அண்ணன் தருமர் என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். என்னவென்று என்ன பெண்பின கல்ல நன்றி இந்த பெரியார் கல்ல நன்றி இந்த பெரியார் அண்ணன் கோபம் கொண்டு இந்த அச்சுட காலை இவர் பின்னுமே வைக்க மாட்டார். எங்கள் அண்ணன் என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். பெண்டைக்கல்லன் கூத்திக்கல்லன் பேர் போன தாசிக்கல்லன் உருளைக்கு சீரை கட்டியிருந்த ஆனா பெண்ண ஆராய்ந்து பார்க்கக்கூடியவன் வானத்திற்கக்கூடிய நட்சத்திரம் எண்ணி விடலாம். இந்த அச்சனோட கூத்தி வர எண்ண முடியாது. ஒரு புடி மண்ணை எடுத்து எண்ணி விடலாம். இந்த அச்சனோட தாசி வர எண்ண முடியாது. இவன் செல்வதா தவம் புரிவதா இவன் தவத்தை மெச்சி ஈசனும் காட்சியளித்து ஐவகா பாஷ்பாகனை பெற்று வருவதா இவனே ஒரு பொம்பளை பொறுக்கி ஐயா புரியுது உண்மையை எப்படி கேட்டுச்சு பிளாக்ல அப்படின்னு எனக்கு ஒரு கட்டிங் கூடப்பா தாத்தன் கேட்டு போலாம். இவன் செல்வதா தவமுறிவதா தவத்தை மெச்சி வாய்விடுவதா தாத்தா என்று எங்கள் அண்ணன் என்னை இழிவாக தூசித்தார். அண்ணன் மேல் கோபித்துக் கொண்டு இந்த அர்ஜுனன் தெற்கு திசையில் இருந்து இந்த வடக்கு திசையை நோக்கி நான் எப்படி போகிறேன்? எப்படி இந்த உலகத்திலே மரம் செடி புல் பூண்டு தாவரம் அனைத்துமே சரி ஏழை முதல் இருபகடை 84 லட்சம் ஜீவதாதிகளும் இந்த அர்ஜுனன் ஒரு வார்த்தை சொன்னார். என்ன வார்த்தை தெரியுமா நடக்கும்? என்ன நான் ஒருவன் சிவனே என்றான். இந்த உலகம் எல்லாம் சிவனை சிவனை என்று சொல்லுங்க. அரணை சொல்வதை விட்டு ஒரு நிமிடம் ஒரே ஒரு நிமிடம் சிவனை என்று சொன்னால் மேலாகும். ஆனால் அப்படி இருந்தாலும் ஒரு மனிதனாக பிறந்தார் தன் பெருமை தான் பேசலாகுமா? பேசுறாங்க நிக்க மாட்டேன். ஒரு மனிதனாக பிறந்தால் தன் பெருமை தான் பேசலாகாது. ஆனா இந்த அர்ஜுனன் என் வில் பெருமை என்ன எப்படி பேசிக்கொண்டு போகிறார்?
யமதர்மன் ராஜன் வில்லோ அந்தமாய் டோலன் அஸ்பத்தா ராவன் வில்லோ விந்தாயா விதரன் வில்லோ விதிஷ்டதோ டோலன் வில்லோ அவ்வில்லெல்லாம் என் வில்லுக்கு இணையாகுமா? இணையே ஆகாது. அப்படி என்று தன் பெருமை தான் பேசிக் கொண்டு போகின்ற போது என்னை வனத்தில் ஒருவர் வழிமறித்தார். யார் என்று பார்த்தா கால பைரவர் அவர் பேர். ஆமா, கால பைரவர் தான். சரியா? அந்த கால பைரவர் என்னை பார்த்து வழிமறித்தார். வயதில் மூற்றவர் ஓடோடு சென்று பாதத்தை வணங்குகிற போது நான் தான் அர்ஜுன் என்று சொல்லு. அர்ஜுனா, நாவில் நமச்சிவாய் என்று சொல்லி தவத்தை பற்றி பேசிக் கொண்டு போகிறாயே, முன்பதாக தவத்தை செய்திருக்கிறாயா? தவத்தை செய்ததை பார்த்திருக்கிறாயா? தவம் செய்யக்கூடிய முறைதான் உனக்கு தெரியுமா? ஆனால் சாமி, இதற்கு முன்பதாக தவத்தை செய்ததும் இல்லை, தவத்தை செய்ததை பார்த்ததும் இல்லை, தவம் செய் முறையும் தெரியாது சாமி. வயதில் மூத்தவர், நீங்க ஏதாவது ஒரு யோசனை சொல்லுங்க கேட்க. அப்ப சொல்லுகிறார், அர்ஜுனா, நான் தவம் செய்தது 30 அடி செப்பக்கமம் இருக்கிறது, பத்ரகாளி தவம் செய்தது 30 அடி வெள்ளிக்கமம் இருக்கிறது, காளிகாதேவி தவம் செய்தது 30 அடி பொன்னிக்கமம் இருக்கிறது. இந்த 90 கமத்தை உன் தோல் மீது சுமந்து சென்று எங்கே சென்று தவமுறிவில் நிற்கின்றாயோ அங்கே சென்று தவமுறி அர்ஜுனா என்று சொன்னார். ஆனால் சாமி, 90 கம்பத்தை என் தோல் மீது சுமந்து சென்றால் பார்க்கக்கூடிய மக்களின் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இவன் தொம்மனோ வம்பனோ, இவன் தொம்மனோ வம்பனோ என்று இழிவாக தூசிப்பார். இந்த 90 கம்பத்திற்கு ஏதாவது ஒரு யோசனை சொல்லுங்கள் என்று கேட்க அர்ஜுனா, 90 கம்பத்தை எலுமிச்சைக்கனியாக செய்து திருநீர் பயிர் செலுத்துகிறேன். எங்கே சென்று தமிழில் நிற்கின்றாயோ அங்கே சென்று எலுமிச்சைக்கனியை வைத்து ஓம் நமச்சிவாய 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 என்ற 3 முறை உரைத்தால் கனியாகப்பட்டது 90 கம்பம். அந்த 90 கம்பத்தின் மீது 7 செப்பூசியை நவட்டி, செப்பூசி மேல் எலுமிச்சை கனியை வைத்து, கனி மேல் மலர வைத்து, மனதுக்கால் பெரியவர்களை ஊன்றி, இடதுக்காலை மடக்கி ஓம் நமச்சிவாய 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 என்று 3 முறை உச்சரித்தார். ஈசன் வரதார் காட்சி அடைப்பார். ஐமுக பாஸ்பகனை பெற்றுக் கொள்ளலாம். ஆகுத்த சாமி, உங்கள் சித்தமே என் பாதிகம். நான் சென்று வருகிறேன் சாமி என்று சொன்னேன். அர்ஜுனா, இல்லை, உன் முகத்தை பார்த்தா கோபத்தோடு இருக்கிறாய். என்ன காரணம்? ஆனால் சாமி, தவத்திற்கு செல்லலாம் என்று ஓமரகரா என்று சொல்லி ஓரடி கால் எடுத்திருக்கின்ற போது எங்கள் அண்ணன் என்னை பார்த்து கேவலமாக பேசிட்டார். வெட்டுக்கல்லன் கூத்துக்கல்லன் பேர் போன தாசிக்கல் என்று என்னை இழிவாக தூசித்தார். அண்ணன் மேல் கோபித்துக் கொண்டு தவத்துக்கு செல்கிறேன். அர்ஜுனா, கோபக்காரனுக்கு தவம் கிட்டாது. பெரியவங்க மனுஷன் நம்ம நோகமும் அடிக்க கூடாது. பெரியவர் மனம் நொந்தால் பெரும் கடலிலும் கடுகழுது நீர் வற்றிடும். கடலெல்லாம் வத்தாது. பெரியவங்க மனுஷன் நம்ம நோகடிச்சுங்கன்னா பெரும் கடலிலும் ஒரு கடுகளவு நீர் வற்றிவிடும். அதனாலே அண்ணனிடத்தில் சென்று அண்ணனை பார்த்து அவர் பாதத்தை பணிந்து அவரிடத்தில் விடைபெற்று சென்றால் தவம் கிட்டும் என்று சொன்னார். சென்று வருகிறேன் சொல்லி அந்த காலபைரவத்தில் விடைபெற்று அர்ஜுன் யாரை பார்க்க வேண்டும்? அண்ணனை பார்க்க வேண்டும். என்னை மன்னித்தேன் மறந்தே என்று ஒரு வார்த்தை சொல்லுங்கள். அர்ஜுனா, சிறியோர்கள் செய்த பிழையை பெரியவர்கள் தான் மன்னிக்க வேண்டும். மன்னித்தேன் எழுது. மன்னித்தீர்களா? ஆமா, மறந்தீர்களா? அந்த தருண தாரு
ஸ்டாண்ட் எடுங்க. அது சுண்டு வைக்கும். ஆனா கேளுங்க அர்ஜுனா, என்னை பார்த்தவுடனே ஆமா, என் மனதாகப்பட்டது குளிர்ந்து ஆனால் உன்னை இப்படி பணிந்தால் போதுமா? எப்படி இப்படி பணிகளாகாது. ஆஹா. நான் எப்படி பணிக எப்படிப்பா? ஓ மனங்களா எங்க தர்மம் மாத்தாச்சா தர்மரனா தான் சரணம் தமிழனும் போற்றி செய்கிறேன். பீமரனா தான் சரணம் பைவனும் போற்றி செய்கிறேன். நகுல சகாதேவரை பத்திரமா பாத்திரங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். பத்திரி பாஞ்சாலிய பத்திரமா பாத்திரங்கள் ஆத்திரங்கள். அவத்திற்கு சென்றவன் ஆஹா. உங்களை தேடி உங்களை நாடி நான் எதற்காக வரணும் தெரியுமா? எதற்குப்பா? ஓ மலைகளா சென்று வென்று ஐமகா பாத்தகனை பெற்றுள்ளேன். அற்பனை கொடுக்கிறேன்னா அப்படி அர்ப்பணையில் கொடுத்தால் மாசுபலகனையை பெற்று வந்து என்ன செய்ய போகிறாய்? அக்கணையை பெற்று வந்து என்ன செய்வென்று கேட்கிறாயே? உன் சிந்தனையில் எதுவும் ஞாபகமில்லையா? எப்படி? அண்ணா, அதை கொண்டு வந்து நான் என்னத்தை செய்வேன்? அந்த கங்கை என்ன வெள்ளார் என்று சொல்லப்பட்ட அந்த பெயரை கொண்டவனே அவனை நான் கொல்ல வேண்டும். தாத்தா 886 வயது படித்தவர். நம்ம சந்திரகுல வம்சத்துக்கு அவர்தான் முதியவர். அவரை மடிக்கணும்னு சொல்றியே, என்ன காரணம்? அந்த தினத்திலே அஸ்னாபுரம் சென்றோம். அஸ்னாபுரத்திலே துரியோதனன் உங்களை அழைக்கின்றான். நீங்கள் மறுக்கிறீர்கள். வயதில் மூத்தவர் தானே? ஆமா. பெரியோர் சொன்னாங்கன்னா சின்ன பசங்க கேட்டு போடுவாங்க. அப்ப இப்ப எவனும் கேட்கறது. காலத்திலே
886 வயது படுத்த வீட்மோச்சாரி ஆமா உன்னிடத்தில் வந்து பேரப்பிள்ளை தரும சூதாடுவது தவற்கண்ணே ஆமா சூதாடினால் வாது என்று சொல்லப்பட்ட சண்டையில் விட்டுவிடும் ஆமா சூதாட வேண்டாம் என்று உன்னிடத்தில் சொல்லியிருக்க கூடாதா ஆஹா. அவனை 56 நாடு நெல்லையாக அசிராவரத்தை ஆண்டு வருகிறான பேரரசந்தூர் வைத்தூர் யோத்தன மகா ராஜன் ஆமா அவனிடத்தில் சென்று பேரரசை துரியதுன சூதாட வேண்டாம் கண்ணே என்று ஒரு வார்த்தை சொல்லியிருக்க கூடாதா பெரியவங்க அந்த தினத்துல ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் நம்ம சூதாடி இருப்போம் ஆடி இருக்க மாட்டோம் அதற்காக அந்த பெரியோர் வாயை மௌனத்தை சாதித்தாரே 886 வயது படுத்த வீட்மாச்சாரியை கொல்ல வேண்டும் அந்த கர்ணனை நான் வெல்ல வேண்டும் காரணம் எதுக்கு காரணம் சொல்லணும் அந்த தினத்தில் சூதாடுகிற போது அனைவரும் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த கர்ணன் இருந்து பேசுறான் என்னவென்று அடே தருவா கதித்து சூதாடாத கைதாத தர்மமா கதித்து சண்டை செய்தானி யாரை வெல்வாய் நந்தா சூதிக்கவா இல்லை என்றால் வாதிக்கவாடே தருமாய் நடித்தாய் கர்ணனை நான் கொல்ல வேண்டும் இவர்களை கொண்டால் போதுமா அடுத்தபடியாக என்ன செய்வார் அண்ணா வைத்தாரே சபதங்கள் அது எப்படி நான் முடிவது எப்படி எங்க இளைய நபி மச்சான் அண்ணா வைத்தாரே சபதம் இளைய நபி மச்சான் இரு கையால் அன்னிச்சன உண்ண வேண்டும் அதே துரியோதனா அன்னி என்பவள் தாய்க்கு சமம் எந்த அன்னியை கொண்டு வந்து வலது தொடையில் அமர செய்தாயோ அந்த வலது தொடையை என் கரத்தில் இருக்கும் கதையால் அடித்து மடிக்குவதை இரு கையால் அன்னிச்சன உண்ண மாட்டேன் வைத்தாரே அண்ணன் சபதம் ஆமா சபதத்தை முடிக்க வேண்டும் சரி அவர்கள் சபதம் முடித்தால் முடித்தாலோ அவதாரத்தில் ஒரு அவதாரம் கொண்ட மாரியம் அனைத்துமே இவளே ஆமா அந்த ஆதிசக்தி ரோபாதையா அந்த அம்மா வைத்தாலே சபதம் ஆமா ஏ துரியோதனா அண்ணன் மனைவி அண்ணி அல்லவா ஆமா செத்து பொன் பாம்பை போல் என் சிறகை பிடித்து 60,000 தெரு வீதியிலே என்னை அழைத்து வந்து இழுத்து வந்து எந்த வலது தொழில் அமர சொன்னாயோ அந்த வலது தொழில் உயிர் இருக்கும்படி சாபம் அந்த சாபத்தை மெச்சு என் கணவர் அடித்து மடித்த பிறகு உன் நெஞ்சு மேல் அமர்ந்து உன் ரத்தத்தை எடுத்து இந்த கூந்தலுக்கு எண்ணெயாகவோ உன் பரியனமை எடுத்து இந்த கூந்தலுக்கு சீப்பாகவும் உன் குடலை பிடுங்கி இந்த கூந்தலுக்கு பூவாகவும் ஏ துரியோதனா நீ மடியும் வரை நீ கூந்தலை முடியேன் முடித்தாலே அந்த அம்மா சபதம் நீ சபதத்தை முடிக்க வேண்டும் அதை முடித்து இதெல்லாம் முடிச்சா கூட எனக்கு சந்தோஷம் இல்லை அப்புறம் வேற என்னப்பா பண்ணுவா ஆசை என்ன தெரியுமா எந்த உந்தனுக்கு உந்தனுக்கு அரசர் முடிச்சுட்டி அஸ்தாபுரத்தில் நீங்க ஒரு பேரரசராகவும் பத்தினி பாஞ்சாலி பட்டணத்தில் ராணியாகவும் பீமன் அர்ஜுனன் நகுல சகாதேவன் உன் பக்கத்தில் இருந்து அஸ்தாபுரத்தை ஆள வேண்டும் இதுதான் என் ஆசை மத்த ஆசை இதுதான் இருக்கும் இடை கொடுத்தார் இதை செய்வேன் இதுதான் உன்னை எண்ணம் ஆனா சண்டை செய்து தம்பி
விளையாண்டால் என்ன, இந்த கானகத்திலே இருந்தால் என்ன, பிறந்தது கானகம், வளர்ந்தது கானகம், இப்பொழுது இருப்பது கானகம். பாண்டவர்கள் ஐவர் அச்சாக்களும் 5 சிரம் நாகனை போல் ஒற்றுமையாக நம்ம வாழ்ந்திருப்போமே தவிர, தண்ணியை எடுத்து தண்ணி போகக்கூடிய தண்ணியை தடியில் தடித்தால் அந்த பக்கம் இந்த பக்கம் பிரிந்து மறுபடியும் கூடும். ஆனா அந்த தண்ணி பிரிந்த நாள் முதலாக கூட நாம பிரிந்த நாள் கிடையாது. என்னை விட்டு நீ பிரிவதற்கு என்ன மனம் வந்து விட்டது? நம்ம சண்டை செய்து இந்த நாட்டை ஆள்வதை விட என்னுடனே இரு, நம்ம கானகத்திலே நம்ம சந்தோஷமா இருந்துடலாம். வேண்டாம் போக. சந்திர குலத்தில் பிறந்தவன் சந்தை தவற மன்னன், குறை குலத்தில் பிறந்தவன் கோடி தவற மன்னன். முன்காலை முன்னைத்த காலை இந்த அர்ஜுனன் பின்வைக்க மாட்டேனா? வெள்ளகிரி சென்று தவம் புரிந்து என் தவத்தை மெச்சி ஈசன் காட்சி அளித்து ஐமுக பாஸ்பகனியை பெற்று வந்தால் வருவேன், இல்லை என்றால் வெள்ளகிரி என் உயிரை மாய்த்துக் கொள்வேன். விடை கொடுங்கள். ஏன்னா சந்திரகுல வம்சத்தில் பிறந்தவர்கள் சத்தியம் தவறிவிட்டார்கள் என்று அந்த இன்னலான இது இழிவான பெயர் வந்துவிடும். வார்த்தைகள். அதனால சரி தம்பி புறப்படு. புறப்படுவா. போகக்கூடிய இடம் எங்க? கையில் இருப்பது என்ன? எதற்குப்பா? சாமி கும்பிடுறதுக்கு போறவங்கிட்ட ஆயுதம் எதற்கு? அண்ணா, நான் செல்வதை ஆனந்தமான கானகம். சரி, கானகத்திலே எத்தனையோ மிருக ஜாதி வரலாம், இல்ல ராட்சதர்கள் வரலாம். அப்படி என்னை எதிர்த்து வந்தால் அம்பை எடுத்து நாணியை பூட்டி அங்கே தொடுத்து அங்கே மடித்து செல்வேன். தற்காப்புக்காக எடுத்துட்டு போற. சரிப்பா புறப்படு. கைலமலை முன்ன பின்ன நீ போயிருக்கிறியா? இந்த ஊருக்கு வந்து கரெக்டான அட்ரஸ் தெரிந்தா நேரம் அந்த ஊருக்கு வந்தெல்லாம் போலாம். சத்தியமா நீங்க என்ன நினைச்சுக்கோங்க, பக்கம் தான் கடை அந்த ஊர் எனக்கு போயிட்டு போகணும். அதனால ஒரு ஊருக்கு போறணும், அந்த ஊருக்கு வழி தெரியணும், இல்ல அட்ரஸ் தெரிஞ்சா அது கேட்டுன்னு கூட போயிடலாம். ஆனா தெரியலன்னா என்ன பண்ணுவோம்? போக முடியாது. அதனால முன்ன பின்ன நீ கைலாயம் போனது கிடையாது, முதலாக கைலமலை போகிறாய். அதனால ஆன்றோர்கள் என்னிடத்திலே கொடுத்த சூடாமணி புத்தகத்தை தருகிறேன். சரிதான். இந்த புத்தகத்தை வாசித்துக் கொண்டே சென்றால் நேராக கைலமலைக்கு வழியை காட்டும். சென்று வெற்றியோட போகக்கூடிய வழியிலே யாராவது ஆண்கள் வழிமறைத்தால் அண்ணா என்றும் தம்பி என்றும் தந்து சொல்லிப்பார். அதையும் மீறி வழிமறைத்தால் பான பிரயோகம் செய்தாலும் தோஷம் கிடையாது. பெண்கள் யாராவது வழிமறைத்தால் தாயை என்றும் தங்கையை என்றும் 3 முறை சொல்லிப்பார். அதையும் மீறி வழிமறைத்தால் அவர்களை பான பிரயோகம் செய்து மடித்தாலும் தோஷம் கிடையாது. சென்று வெற்றியோடு வா. படிச்சுனே போ. தம்பி அர்ஜுனா, அப்படி சென்று வெற்றியோடு வா. ஆகட்டும். அண்ணாவிடத்தில் விடைபெற்று அண்ணா சொல்லியிருக்கிறார், ஒரு பெண்கள் மோகித்து வந்தால் அவர் பெண்களை தாய் என்றும் அக்கா என்றும் தங்கை என்றும் 3 வார்த்தை, ஒரு ஆண்கள் மோகித்து வந்தால் அப்பா என்றும் அண்ணா என்றும் தம்பி என்றும் 3 வார்த்தை. இதுக்கு அர்த்தம் என்னன்னா தத்துவம் தத்துவம் அனதத்த வாக்கு தத்தங்கள். தத்தங்களை 3 சொல்லக்கூடிய வார்த்தையை 3 வார்த்தை கேளாவிட்டால் மரத்தில் இருந்தால் பச்சை என்று விட்டுவிடு, பிள்ளை மேய்ந்திருந்தால் பசு என்று விட்டுவிடு, கொல்லாமல் பசுவாக இருந்தாலும் கொண்டால் தோஷம் கிடையாது. அண்ணா சொல்லி இருக்கிறார். அண்ணாவுடைய வார்த்தை கண்டு இந்த அர்ஜுனன் எப்படி போகிறார்?
ஆ